லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறாங்களா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். உட்காருங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்கள். ஒருவர் வாசிங்க. மறுபடியும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க சிஸ்டர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையை பேசினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சகேயுனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பின்னால் உட்கார்றவங்க முன்னாடி உட்கார்ந்து ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சகேயு என்கிற ஒரு மனிதன் எப்படி குணசாலியாய் மாறிவிட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற மனிதன் காணாமல் போன நிலைமையில் இருக்கிறார். எந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு இல்லையோ அவன் காணாமல் போன மனிதன், இல்லாவிட்டால் காணாமல் போன ஆடு. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்?
உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? What is the goal of your life? உன்னுடைய வாழ்க்கை லக்கு என்ன? எதற்காக நீ உலகத்தில் வாழ்கிறாய்? நீ குணசாலியாய் மாற வேண்டாமா? இயேசுவை கண்டடைய வேண்டாமா? இயேசுவினிடத்தில் வர வேண்டாமா? வயிற்றுக்காக வாழ்கிறாயா? நீ வயிற்றுக்காக வாழ்ந்தால் நீ முடிவு பரிதாபமாயிருக்கும். இப்பொழுது நாம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் எந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்? எரிகோ என்கிற பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். யார் பிரவேசிப்பது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறவர் எரிகோவுக்குள்ளே பிரவேசிக்கிறார். எரிகோ பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகிறார். ஏன் நடந்து போகிறார்? காணாமல் போன மனிதனை தேடிக்கொண்டே போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, மத்தேயு 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் 28ஆம் வசனத்தில், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். கர்த்தருடைய பிள்ளை, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஊழியம் செய்தியா? ஊழியம் செய்யத்தானே கர்த்தர் உன்னை காட்பாடியில் வைத்திருக்கிறார். உன் நாட்களை எல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே. உன் நேரத்தை நீ எப்படி செலவு பண்ற? உன் நாட்களை நீ எப்படி செலவு செய்கிறாய்? எல்லாமே பரலோகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்ததுனால 12 சீடர்கள் உருவானார். அவர் இன்னும் அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். அவர்களை பாவத்திலிருந்து ரட்சித்தார். நல் வாழ்க்கையை அவர்களுக்கு அருளி செய்தார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டாமா? சகேயுடைய வாழ்க்கை மாறியது போல உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எரிகோ பட்டணத்துக்குள்ள இயேசு பிரவேசித்தார். அந்த எரிகோ பட்டணத்தினுடைய வழியிலே அவர் நடந்து போகிறார். நடந்து போகிறவர் யாரு? யோவான் 14:6 படி அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 2ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம்.
அந்த மனிதனுடைய பெயர் என்ன? சகேயு. அவருடைய தகப்பனும் அவருடைய தாயும் அவருக்கு இட்ட பெயர் சகேயு. ஏன் அந்த பெயரை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள்? சகேயு குழந்தையாய் பிறந்தவுடன் அவனுடைய பெற்றோர்கள் அவனை ஆலயத்துக்கு கொண்டு போய் ஆசாரியனுக்கு அந்த குழந்தையை காண்பித்து, ஆசாரியனிடத்துல இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்ட பொழுது ஆசாரியன் சொல்லியிருப்பான், இந்த குழந்தைக்கு சகேயு என்று பெயர். சகேயு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? களங்கமற்றவன். சகேயு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? நீதிமான். இந்த பெயரை அவன் பெற்றதற்கு அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சகேயுடைய நிலைமை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் சகேயுடைய நிலைமை என்ன? அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். ஆயக்காரருக்கு தலைவன் என்ன அர்த்தம்? சகேயுதான் தலைமை பிரதான ஆயக்காரர். சகேயுதான் தலைமையான பிரதானமான ஆயக்காரன். ஒரு பணக்கார மனிதன், ஐஸ்வர்யவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பணக்கார, ஒரு செல்வந்தன், செல்வம் இருந்தவன், ஒரு பணக்கார மனிதன். ஏராளமான பணம் அவனுக்கு இருந்தது. ஆனா கர்த்தருக்கு அருமையானவர்களே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்தை அவன் நேர்மையாய் செய்யாமல், நேர்மையற்ற ஒரு உத்தியோகத்தை அவன் எரிகோவிலே செய்து கொண்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19:7 வாசிக்கிறோம். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சகேயுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? இவர் ஒரு பாவியான மனுஷன். ஆனா பாவியான மனுஷனா இருந்த போதிலும் அவனுடைய உள்ளத்துல என்ன வாஞ்சை இருந்தது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க, அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுவை காண அவன் ஆழமான வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவோடு பேச வேண்டும், இயேசுவோடு உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சை உனக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார், சிந்தித்து பார். இங்க உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆராதனை நடத்தினார் பிரதர் இன்பகுமார், அந்த நேரத்தில் நீ ஆண்டவரோடு தொடர்பு வச்சியா? உன்னுடைய ஆவி ஆண்டவரோடு, ஆண்டவருடைய ஆவியோடு இசைவா இருந்ததா? சிந்தித்து பார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில வாய்ப்புகளை கொடுக்கிறார், ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார். அதை இன்னைக்கு 20ஆம் தேதி 20ஆம் தேதி உனக்கு கர்த்தர் இயேசுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஸ்லாக்கிய இந்த இடத்துல இருக்குது. அவரை நீ சந்திக்காம
இந்த இடத்தை விட்டு போனீங்கன்னா நீ அடைந்த லாபம் ஒண்ணுமே கிடையாது. You did not achieve anything unless you meet God. You encounter with God. Now, if you don't have encounter with God, it is useless. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசுவை காண, இயேசுவை பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் என்ன செய்தார்? வகை தேடினார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீ இயேசுவை எதிர்கொண்டார், இன்றைக்கு நீ இயேசுவை எதிர்கொண்டார், உன்னுடைய வாழ்க்கையில அந்த சந்திப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய நிலைக்கு நீ மாற்றப்படுவாய். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்படு. சகேயுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சகேயு ஒரு தலைமை ஆயக்காரன், வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவர். அவன் செல்வந்தன், ஆனால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட மனிதன். எரிகோ பட்டணத்துல வரி வசூலிப்பவர்கள் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் கருதப்பட்டார். காரணம் என்ன? ஊழலின் மூலமாக ஆஸ்தியை பெருக பண்ணினவர் இந்த சகேயு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. லூக்கா 3:12-13. பாருங்க, யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கிறவர்கள், கலெக்டர்ஸ் வராங்க. வந்த உடனே யோவான் ஸ்நானகன் ஆயக்காரர்களை பார்த்து என்ன சொன்னா? ரோம அரசாங்கம் உங்களிடத்துல எவ்வளவு வரி வசூலிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதற்கு கூடுதலாக வரி வசூலிக்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். காரணம் என்ன? ஏன் அதிகமா வரி வசூலிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அவர்கள் அதிகமான வரிகளை என்ன பண்றாங்க? வசூலிக்கிறார்கள். ஆகவேதான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? லூக்கா 19:5 வாசிங்க. பாருங்க, சகேயு கூட்டத்தோடு கூட்டமா நிக்கல. அவன் இப்ப எங்க இருக்கிறான்? காட்டத்தி மரத்துல ஒரு சமுதாயத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான். ஏன் சமுதாயத்தை விட்டு அவன் பிரிந்திருந்தான்? எரிகோவில் இருக்கிற சமுதாயம், எரிகோவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சகேயுவை புறக்கணித்தார்கள். எரிகோவில் இருக்கிற சமுதாயம், எரிகோவில் இருந்த மக்கள் சகேயுவை என்ன பண்ணாங்க? புறக்கணித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. காரணம் என்ன? வாங்க வேண்டிய வரி வசூல், வாங்க வேண்டிய வரிக்கு அதிகமாக வரி வசூல் செய்தவன் சகேயு.
சகேயு, கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூட ஒரு வேலையில் இருக்கிறாய். உன் வேலையிலே நீ உண்மையாக இருக்கிறாய். உன்னுடைய ஸ்தாபனத்திற்கு, உன்னுடைய நிறுவனத்திற்கு, உன்னுடைய எஜமான்களுக்கு நீ உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் நீ வேலை செய்கிறாய். மனுஷருக்கென்று வேலை செய்யாம கர்த்தருக்காக வேலை செய்யா. யோசனை பண்ணி பாரு. 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் உண்மையா உழைக்கிறேன். யோசனை பண்ணி பாரு. சகையை போல நீ இருக்கிறாயா? ஆகவே சமுதாயம் அவனை புறக்கணித்தபடியால் தான் அவன் இயேசுவை தேடினான். காரணம் என்ன? மனிதர்களிடம் அவனுக்கு அன்பு கிடைக்கவில்லை. அன்பு யாரிடத்தில் உண்டு? இயேசுவிடத்தில். ஆகவே மனிதர்களால் வெறுக்கப்பட்ட அவன், மனிதர்களால் தள்ளப்பட்ட அவன், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அவன் இயேசுவை தேடி வந்தான். ஆகவேதான் அவன் என்ன செய்கிறான்? போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறினான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, அவனுடைய சரீரம் எப்படி இருந்துச்சு? குள்ளமா இருந்தது மாத்திரமல்ல, இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் இருந்தார். ஆகவே சரீரமும் இயேசுவை காண்பதற்கு அவருக்கு முற்றுக்கட்டையாக இருந்தது. இயேசுவை சுற்றிலும் நின்ற மக்களும் இயேசுவை அவர் காண்பதற்கு முற்றுக்கட்டையாக இருந்தார். ஆதிலும் சகேயு இயேசுவை காண வாஞ்சித்தார். அவனுடைய வளர்ச்சியில அவன் குள்ளமாய் இருந்தபடியினால, அவனுடைய சரீரத்தினால அவன் இயேசுவை காண முடியவில்லை. கர்த்தருக்கு அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசுவை தேடினது உண்டா? இயேசுவை தேடுவதற்கு உன் இருதயத்தில் வாஞ்சை உண்டா? எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எரேமியா 29:13 வாசிங்க. உங்கள் முழு யாரும் இந்த பகுதியை எடுக்கலையா? பாத்தீங்களா? இந்த 20ஆம் தேதி நீங்க எல்லாரும் உங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவீர்களானால் அவரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அப்போ சகேயுவுக்கு என்ன இருந்துச்சு? தேவனை குறித்த பசி தாகம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா.
ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி வேண்டுமா? அந்த நீதியின் மேல், இயேசுவின் மேல் பசிதாகம் உள்ளவனாய் இரு. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. மார்க் 5 25 34. ஆமென். அல்லேலூயா. இதுல 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 28ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெரும்பாலான ஸ்திரீ மிகுந்த பலவீனம் உள்ளவள், நடக்கிறதுக்கே அவளால முடியல. அவ இயேசுவிடத்துல எப்படி வந்தானா, ஊர்ந்து வந்தான். ஊர்ந்து வந்தது மாத்திரமல்ல, அந்த நாட்கள்ல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு முன்னால வரணும். ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் வரக்கூடாது என்று அந்த நாட்கள்ல சட்டம் இருந்துச்சு. ஆனா சட்டத்தை எல்லாம் அவன் மீறி என்ன பண்ணா, இன்னைக்கு நான் இயேசுடைய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணணும், தொடணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்துல தேவனுடைய வஸ்திர தொங்கிக் கொண்டிருக்குது. அதை நீ தொட்டினா இந்த சகோதரியை போல நீயும் ஆரோக்கியமாவாய். அல்லேலூயா. அவள் வஸ்திரத்தில் இயேசுவுக்கு சொன்னார், இந்த ஆலயத்துல தேவனுடைய வஸ்திரம் தொங்கல் இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பெரும்பாலோட ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தாள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, வேதனையோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறாய். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல எத்தனையோ வைத்தியர்களை பார்த்து பணத்தை எல்லாம் செலவு செய்து எல்லாமே வீணாய் போய் நம்பிக்கையற்ற நிலைமையில் உட்கார்ந்திருக்கிறாய். இயேசுவை இயேசுவை தேடி இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டா உன் வேதனை நீங்கி, உன் வருத்தம் நீங்கி, உன்னுடைய பலவீனம் நீங்கி, நீ ஆரோக்கியம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், வாசிங்க லூக்கா 19:5. வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, நீ இயேசுவை தேடுகிறாய். இயேசுவை நீ தேடும்போது இயேசு உன்னை தேடுகிறார். Hallelujah. Hallelujah. When you seek Jesus, Jesus is seeking you. நீ இயேசுவை தேடும்போது இயேசு உன்னை தேடுகிறார். இயேசுவை தேடி வந்த நீ இயேசுவை காண முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில தடைகள், இடர்கள், தடுக்கல்கள், முட்டுக்கட்டைகள் இருக்கிறதா? முட்டுக்கட்டைகள் இருந்தும், தடங்கல்கள் இருந்தும், அதையெல்லாம்
எல்லாம் மீறி நீ எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாயா? அந்த தனிமையான இடத்துக்கு இயேசு மாத்திரம் உன்னை தேடி வருகிறார். காரணம் என்ன? மனுஷருடைய பார்வையில நீ அற்பமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீ விசேஷித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷருடைய பார்வையில நீ அற்பமா இருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ தள்ளப்பட்டிருக்கலாம், சமுதாயமே உன்னை வெறுக்கலாம், மனிதர்கள் உன்னை துச்சமாய் நினைக்கலாம். ஆனால் இயேசு காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்திருந்த சகேயு எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல தேவன், நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா, நான் பாடுவேன், அல்லேலூயா, நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். இயேசு அந்த இடத்துல வந்தார். இயேசு என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல அடுத்தது இயேசு என்ன பண்ணாரு? அண்ணாந்து என்ன பண்ணாங்க? அண்ணாந்து. ஏன் அண்ணாந்து பார்த்தாரு? நான் இழந்து போனதை தேட வந்தேன், இழந்து போனதை கண்டுபிடித்து விட்டேன். ஏன் இயேசு அண்ணாந்து பார்த்தா? தொலைந்து போனதை, இழந்து போனதை கண்டுபிடிக்கவே இயேசு அண்ணாந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உன்னையும் கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிறார். நீ தொலைந்து போனவனாய், இழக்கப்பட்டவனாய், காணாமல் போனவனாய் இருக்கிறாய். இப்பொழுது கூட உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசு விட்டு நீ மிக தூரமாய் இருக்கிறார். ஆனால் அவர் உன்னை தேடி வந்து உனக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அண்ணாந்து பார்த்து என்ன பண்றாரு? அவனை கண்டுபிடிக்கிறார். அண்ணாந்து பார்த்து அவர் என்ன பண்ணாரு? கண்டுபிடிக்கல. ஏன் அண்ணாந்து பார்க்கிறாங்கன்னா, அந்த காட்டத்தி மரத்துல கிளைகள் அதிகம், இலைகள் அதிகம். இவன் என்ன பண்ணிக்கிறான்? மறைவா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறான்? இலைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டு தன்னை முற்றிலுமாய் மறைத்து கண்கள் மாத்திரம் தெரியும். ஆகினால கர்த்தர் என்ன பண்ணாரு? சகேயுவை என்ன பண்ணாரு? கண்டா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த ஆலயத்துல இயேசு உன்னை காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரு? மனுஷர் பார்க்கிறபடி, 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல மனுஷர் பார்க்கிறபடி நான் பாருகிறேன். சகேயுவை கர்த்தர் எப்படி பார்த்தாரு? சகேயுவா பார்த்தார். சகேயுவை கர்த்தர் எப்படி பார்த்தாங்க? சகேயுவா பார்த்தார். சகேயுவை பார்த்தார்னு என்ன அர்த்தம்? அவன் பழைய வாழ்க்கையின்படி இனி வாழாமல் புதிய வாழ்க்கையின்படி வாழ துவங்குவார் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்தது?
இயேசுவுக்கு இருந்தது. களங்கம் உள்ளவன் தான், பாவிதான், ஊழல் செய்தவன் தான். ஆகிலும் எப்பொழுது சகேயு இயேசுவை எதிர்கொண்டானோ அந்த நிமிஷம் முதல் அவன் மனம் திரும்புவான், அவன் களங்கமற்றவனாய் மாறுவான், அவன் நீதிமானாய் மாறுவான் என்கிற எதிர்பார்ப்பு இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தது என்ன சொன்னார்னா, அவனை எப்படி அழைச்சாங்க? பெயர் சொல்லி அழைத்தார். எப்படி அழைச்சாங்க? பாவின்னு சொல்லி அழைக்கல, புறக்கணிக்கப்பட்டவனே சொல்லி அழைக்கல, ஊழல்வாதியே அப்படின்னு சொல்லி அழைக்கல. அவனை பார்த்து இயேசு எப்படி அழைத்தார்? சகேயுவே, களங்கமற்றவனே, நீதிமானே அப்படின்னு சொல்லி அழைச்சார். இந்த அழைப்பு எதிர்பார்க்க, இந்த அழைப்பு சகேயுடைய இருதயத்தை அப்படியே தகர்த்து போட்டுவிட்டது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். என்னுடைய வாழ்நாள்ல இதுவரைக்கும் என் பேரை சொல்லி கூப்பிட்டவங்க யாருமே இல்லை. முதல் முறையா ஆசாரியன் மூலமா சகேயுன்னு பேர் வச்சு, அதுக்கு அடுத்த முறை என்ன இந்த வயதான காலத்துல இந்த தலைமையத்துவ நிலைமையில என்னை சகேயு கூப்பிட்டது ஒரே ஒருவர். அந்த ஒருவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை எப்படி மாத்தினாரு? அவன் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை அவன் வெகுமதியாய் ஈவாய் பெறத்தக்கதாக அவனை தகுதியுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். நீங்களும் நானும் முந்தைய வாழ்க்கையில பாவிகளா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் பண்ண விரும்புகிறார், ஒரு வெகுமதி கொடுக்க விரும்புகிறார். அதுவும் விலையும் இல்லாம, காசும் இல்லாம, இலவசமா கொடுக்கிற வெகுமதி. அந்த வெகுமதி தான் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற வெகுமதியை நீ பெற்றுக் கொள்வதற்கு நீ தாமதிக்காதே. நீ என்ன செய்யணும்? சீக்கிரமாய் இறங்கி வர. காரணம் என்னன்னா, நான் கொடுக்கிற வெகுமதி இந்த உலகத்தார் கொடுக்கிற வெகுமதி அல்ல, இந்த எரிகோ பட்டணத்தார் கொடுக்கிற வெகுமதி அல்ல. இது என் பிதாவானவர் பரலோகத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிற நல்ல ஈவு. அந்த நல்ல ஈவு என்று ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சகேயுவை ரட்சிப்பை ஈவாக பெற்றுக் கொள்வதற்கு, வெகுமதியாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ ரட்சிப்பு என்கிற வெகுமதியை பெற்றிருக்கிறாயா? பெறவில்லை. ஆனால் இந்த செய்தி உன்னை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எதிர்கொண்ட நீ இன்று முதல் என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய இனத்தார், என்னுடைய ஜனத்தார், என்னுடைய ஆள்வி. ஆகவே எனக்கும் உனக்கும் பிரிவினையே கிடையாது. இனிமேல் நான்
ஒன்று. என்னுடைய அன்பு உனக்கு உரியது, உன்னுடைய பாசம் எனக்குரியது. ஆகவே இனி எனக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை. இன்று முதல் நீ என்ன பண்ணணும்? நான் வந்து என்ன செய்ய போறேன்? உன் வீட்டுல தங்க போறேன். அல்லேலூயா. உன் வீட்டுல தங்க போறேன்னு சகேயிட்ட சொன்ன உடனே சகை ஒரு தீர்மானம் எடுத்தான். ஏன் வீட்டுல என் உள்ளத்துல வாழ்வாண்டவரே. சகை என்ன செய்தான்னா, ஆண்டவரே நீங்க ஏன் வீட்டுல தங்குறீங்க? என் உள்ளத்துல வந்துருங்க. என் உள்ளமே வீடு, என் இருதயமே வீடு. நான் என்ன செய்யணும்னா, வீட்டுல தங்கினா வீட்டுல மாத்திரம் தான் நீங்க தங்க முடியும். ஆனா என் இருதயத்துல நீங்க தங்குனீங்கன்னா என்னுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயமா மாறும். அது மாத்திரம் இல்ல, நான் வந்து ஆயத்துறைக்கு போனேன்னா இயேசு என்னோட கூட வருவார். நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல இயேசு என்னோட கூட வருவார். நான் இன்னொரு சகோதரனுடைய வீட்டுக்கு போனா நான் இயேசுவை சுமந்து கொண்டு அந்த வீட்டுக்கு செல்வேன். ஆகவே சகை என்ன சொன்னார்னா, சொல்லாம சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவரே என்னுடைய வீட்டுல மாத்திரமல்ல, ஏன் உள்ளத்துல வரணும், என்னுடைய மனைவியினுடைய உள்ளத்துல வரணும், என்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வரணும். நாங்க எங்கு சென்றாலும் எங்களை அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்க வந்து எங்களை பார்க்க கூடாது, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய அருமையானவர்களே, பாவியான மனுஷனிடத்துல அவன் பாவி இல்லை. பாத்தீங்களா? மனுஷன் எப்படி பாக்குறாங்க? பாவியான மனுஷன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் வந்து இனி பாவி அல்ல. ஏன்னா அவன் யாரை சந்திச்சான்? பாவம் இல்லாத இயேசுவை அவன் என்ன பண்ணா? சந்தித்தான். ஏன்னா இயேசு என்ன பண்ணாரு? சகேயுவேன்னு கூப்பிட்டப்போ சகேயுடைய இருதயத்தின் கதவை அவர் தட்டினார். அல்லேலூயா. அவன் எப்போ சகேயுவேன்னு கூப்பிட்டாரோ அப்போ சகேயுடைய இருதயத்தின் கதவை தட்டினார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனுடைய தங்கி அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ இருதய கதவை திறந்தாவே நமக்கு என்ன உண்டு? போஜனம் உண்டு. நான் போஜனம் சாப்பிடுவேன், அவரும் போஜனம் சாப்பிடுவேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எப்போ இயேசு உன்னுடைய உள்ளத்துல வந்துட்டாரோ அப்போ நீ என்ன நிச்சயத்தோடு இருக்கிற? எனக்குள்ள என்ன வந்து விட்டது? ரட்சிப்பு வந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சகேயுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? அவன் எப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டானோ உடனே அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சுங்க? சந்தோஷம் வந்தது. அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது எப்படி போறான்? சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போறான். நான் வாலிபர் பிராயத்தில் இருக்கும் பொழுது சினிமாவினால சந்தோஷம் வரும்னு நினைச்சேன்.
சினிமாவுக்கு போய் அழுதுட்டோம். ஆமென். நான் கதை புஸ்தகம் வாசிக்கிறதுனால சந்தோஷம் வரும்னு நினைச்சேன். அதுல சந்தோஷம் கிடைக்கல. நண்பர்களால சந்தோஷம் வரும்னு நினைச்சேன். அதுல சந்தோஷம் கிடைக்கல. உல்லாச பயணம் போனா சந்தோஷம் கிடைக்கும், ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுலயும் சந்தோஷம் கிடைக்கல. எப்போ எனக்கு சந்தோஷம் வந்துச்சு தெரியுங்களா? எப்பொழுது ரட்சிப்பு எனக்குள்ள வந்துச்சோ, எப்போ இயேசு எனக்குள்ள வந்தாரோ அந்த நிமிஷத்திலிருந்து எனக்குள்ள சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நீ வரவேற்றிருக்கிறாயா? சகை என்ன பண்ணா? இயேசுவை அழைத்து கொண்டு போனார். நீ என்ன பண்ணணும்? 20ஆம் தேதி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற இல்லையா? இங்கிருந்து யாரை அழைத்து கொண்டு போறது? இயேசுவை அழைத்து கொண்டு போ. நீ போகும்போது எப்படி போனோம்? சந்தோஷமா போ. எப்படி போனுங்க? சந்தோஷமா போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, யார் யார சகை ஏமாற்றினானோ அவர்கள் எல்லாருக்கும் நாளத்தனையா திருப்பி தர வாக்கு செய்கிறார். திருப்பி தர வாக்கு செய்கிறார். ஏன் திருப்பி தர வாக்கு பண்றான்? ஏன் திருப்பி தருவதற்கு வாக்கு பண்றான்? ஏன் தான் அநியாயமாய் வாங்கினதுக்கு ஆஸ்திகள்ல பாதி கொடுக்கிறான்? என்ன காரணம்? இத அவன் செய்யலன்னா அவன் இருதயம் தேவன் பக்கமா திரும்பாது. இந்த ஈடு கட்டுதல், இந்த சரி கட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில், அதாவது அநியாயமா யாரிடத்திலும் எதையாவது வாங்கி அதை திருப்பி கொடுக்காம நம்ம இருப்போமானால் நம்முடைய இருதயம் மனம் திரும்பாது, தேவன் பக்கம் திரும்பாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? சகைவை போல நாம் செய்த ஊழல், நாம் செய்த தவறு, எல்லா தவறுக்கும் ஈடு கட்ட வேண்டும், திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி திருப்பி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:26 வாசிங்க. எசேக்கியேல் 36:26. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எப்ப நீ பாவத்தை உணர்ந்து யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையால் திரும்பி செலுத்துவாயோ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? உனக்கு புதிய இருதயத்தை கொடுப்பார். நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்துல புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த 2 காரியங்களை நீங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான்? சகை என்ன சொல்றாங்க? என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் கிட்ட இருக்கிற பாதி ஆஸ்தி
அவருடையது அல்ல. ஏழைகளை சுரண்டி சம்பாதித்த நாளத்திற்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அநியாயமா வாங்கினது உண்டானா அநியாயமா வாங்கி இருக்கிறான். அல்லேலூயா. நாளத்திலேயே திரும்பி தரன்றான். காரணம் என்ன? அவன் சகேயு மனம் திரும்பி விட்டான். சகேயு என்ன பண்ணிட்டான்? மனம் திரும்பி விட்டான். அப்போஸ்தலர் 3:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:19. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நம்மிடத்துல அனுப்பினார். ஏன் அனுப்பினாரு? நம்ம மனம் திரும்பி என்ன செய்யணும்? குணப்பட வேண்டும். நம்ம மனம் திரும்பி என்ன செய்யணுங்க? குணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப சகேயு என்ன பண்ணிட்டாரு? மனம் திரும்பி குணப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாரா? அல்லேலூயா. அப்போ தேவனிடம் திரும்புவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வழியை கொண்டு வரும். நீ தேவனிடம் திரும்புவாயா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ வாசிங்க லூக்கா 19:9 வாசிங்க. லூக்கா 19:9. இயேசு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன பண்ணாரு? ரட்சிப்பை ஈவாக சகேயுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? மாற்றம் வந்தது. என்ன வந்தது? மாற்றம் வந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஒரு மனிதனை ரட்சிக்கும் வல்லமை உள்ளவர். இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு மனிதனை ரட்சிக்கும் வல்லமை உள்ளவர். ஏசாயா 1:18 வாசிங்க. ஏசாயா 1:18 நம்ம ஒரு அருமையான சத்தியத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 1:18 பாருங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாகும். ஆமென். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பிரதியானவர்களே, சகேயுடைய வாழ்க்கையில அவர் எப்படி மாறினா? குணசாலியாக மாறினார். ஆமென். 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 சகேயு ரட்சிக்கப்பட்டது அவனுடைய நீதி அல்ல, தேவனுடைய கிருபை. சகேயு ரட்சிக்கப்பட்டது சகேயுடைய நீதி அல்ல, தேவனுடைய கிருபை.
சகேயுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல பாவம் உள்ளதாய் இருந்தாலும் இயேசுவை தேடினான், மனம் திரும்பினான். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யார் யார் இந்த ஆலயத்தில் தேவனை நேர்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. மெய்யான விசுவாசம் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்மை நடத்தும். மெய்யான விசுவாசம் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்மை நடத்தும். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருப்போம்? முன்பு இருந்த மாதிரி நாம் இனிமேல் ஒருபோதும் இருக்க மாட்டோம். முற்றிலுமாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். வலது கையை உயர்த்துவோம். தகப்பனே சொல்லுங்க. தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சகைவை போல நாங்கள் உம்மை காண வாஞ்சையாயிருக்கிறோம். காண்பதற்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வரும்படியாய் நீர் கிருபை செய்யும் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்மை எதிர்கொள்ள வேண்டும். தகப்பனே, நீர் எங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டும். நீர் எங்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். நாங்கள் சந்தோஷமாய் இந்த ஆலயத்திலிருந்து உம்மை அழைத்துக் கொண்டு எங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். எங்கள் உள்ளத்திலே உம்மை வரவேற்க வேண்டும். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எல்லா மக்களும் காட்பாடியில இயேசுவை காண வேண்டும். அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு அருள் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம்.